ஸ்ரீ குருபியோ நமக. கமலா நாராயணன் பேசுகிறேன். இப்போ போன பதிவில் நான் சொன்ன மாதிரி விசுக்கரனும் விஷங்கனும் அவனுக்கு போதனை பண்ணுறாள் இல்லையா, அது மாதிரி பார்த்துக்கோ, தெரிஞ்சுட்டு இந்த போருக்கு தயாராகி பார்த்துக்கோ எல்லாம் சொல்கிறாள் இல்லையா. அவன் கேட்டவுடனே பண்டாசுரனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. என்ன நீ இப்படி சொல்கிற, எல்லாம் பெண்கள்ங்கிற, அவள் கூட இருக்கிறவாளும் சண்டை போடுறவாளும் பெண்கள்ங்கிற, அத்தனை பேரும் பெண்கள், ஒரு பொண்ணால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு அவன் ரொம்ப அகங்காரமாக சொல்கிறான். தேவியை தூஷணை பண்ணுறான். அவள் என்ன பெரிய பண்ணிட முடியும், அவள் இன்னும் பெருசாக கன்னிகையான், அவள் கையில் கரும்பு வில் இருக்கான், அப்புறம் பூவால் ஆன அம்பு இருக்கான், இதெல்லாம் நான் தெரிஞ்சுன்னுட்டேன், அவளால் என்ன பண்ண முடியும், போடா வேண்டாதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஆத்திரப்பட்டு போயிடுறான். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுன்னுடுறா தேவி அவன் என்னெல்லாம் தன்னை பற்றி பேசினான்ட்டு. அப்போ தோடி ராகத்தில் அமைஞ்சிருக்கு ஆதி தாளத்தில் அடுத்த பாட்டு. அது எனது பராக்கிரமம் தெரியாமல் இப்படி ஒரு இதன் அறியாமல்னுட்டு பாட்ட ஆரம்பிக்கும். அதை இப்போ நம்ம பாட போகிறோம். எனது பராக்கிரமம் தெரியாமல், எனது பராக்கிரமம் தெரியாமல் இப்படி உரைத்ததேன் அறியாமல், இப்படி உரைத்ததேன் அறியாமல், எனது பராக்கிரமம் தெரியாமல் இப்படி உரைத்ததேன் அறியாமல், எனது பராக்கிரமம் தெரியாமல் இப்படி உரைத்ததேன் அறியாமல், எனது பராக்கிரமம் தெரியாமல். உனது துர்புத்தியாலே, உனது துர்புத்தியாலே உரைத்திட்டாய் பயமேவி, உரைத்திட்டாய் பயமேவி, உனது துர்புத்தியாலே உரைத்திட்டாய் பயமேவி, உலகில் நீ ஜெயிக்க ஒருவருண்டோடா பாவி, உலகில் என்னை ஜெயிக்க ஒருவருண்டோடா பாவி, உனது துர்புத்தியாலே உரைத்திட்டாய் பயமேவி, உலகில் என்னை ஜெயிக்க ஒருவருண்டோடா பாவி, எனது பராக்கிரமம் தெரியாமல். வன்னியில் நின்றொரு, வன்னியில் நின்றொரு லலிதையனோ, லலிதையனோ, வன்னியில் நின்றொரு லலிதையனோ, மலர் போலும் மேலிவன மேனியோடும், மலர் போலும் மேலிவன மேனியோடும், வன்னியில் நின்றொரு லலிதையனோ, மலர் போலும் மேலிவன மேனியோடும், கண்ணிகை உதித்தனள் என்றறிந்தேன், கண்ணிகை உதித்தனள் என்றறிந்தேன், கரும்பு விற்பூவாளி யாமதும் தெரிந்தேன், கரும்புவில் பூவாலி யாமதும் தெரிந்தேன், அன்னவளுக்கென்ன பலம்,
அன்னவளுக்கென்ன பலம் ஐயையோ பெண் சபலம் ஐயையோ பெண் சபலம் அன்னவளுக்கென்ன பலம் ஐயையோ பெண் சபலம் அன்னவளுக்கென்ன பலம் ஐயையோ பெண் சபலம் பின்னும் அவட்கு சேனை பெண்கள் பெரும் கூட்டமாம் பின்னும் அவட்கு சேனை பெண்கள் பெரும் கூட்டமாம் அன்னவளுக்கென்ன பலம் ஐயையோ பெண் சபலம் பின்னும் அவட்கு சேனை பெண்கள் பெரும் கூட்டமாம் எனது பராக்கிரமம் தெரியாமல் இப்படி உரைத்ததே அறியாமல் எனது பராக்கிரமம் தெரியாமல். இப்படி தேவி சொன்னப்புறமா என்ன நடக்கிறதுனாக்க அவன் குருண்டனை அனுப்புகிறான் பண்டாசுரன் போர் செய்யறதுக்கோசரம். இருண்ட மலை போல் எதிர்ந்த குருடனோட அப்படியே ஒரு இருண்டு போன மலை போல் அவன் வரானோ. அது அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது. இது விருத்தம் சாவேரி ராகத்தில் ஆரம்பிச்சிருக்கு. பாடிச்சே உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும். இருண்ட மலை போல் எதிர்ந்த இருண்ட மலை போல் எதிர்ந்த குரண்டனோட குரண்டனோட இருண்ட மலை போல் எதிர்ந்த குரண்டனோட இனிய விளையாடலன இனிய விளையாடலன போர் செய்ததற்காய் போர் செய்ததற்காய் இனிய விளையாடலன போர் செய்ததற்காய் தெருண்ட முலை மார்பழகிய ஸ்வரூடே தெருண்ட முலை மார்பழகிய ஸ்வரூடை தெருண்ட முலை மார்பழகிய ஸ்வரூடை சிந்தையொடு போய் சிந்தையொடு போய் சம்பத்கரியை கேட்டே சம்பத்கரியை கேட்டே சிந்தையொடு போய் சம்பத்கரியை கேட்டே அருண்ட கடலென பாயோ அருண்ட கடலன பாயோ அசுரசேனை அசுரசேனை அருண்ட கடலென பாயோ அசுரசேனை அமர்களத்தில் உயர் புரவி படையோடே அமர்களத்தில் உயர் புரவி படையோடே மெருண்டவர்கள் தளர்ந்திட போர் செய்தன்னோரை மெருண்டவர்கள் தளர்ந்திட போர் செய்தன்னோரை விழுவித்தாள் குரண்டனுயிர் கெடுவித்தாளே விழுவித்தாள் குரண்டனுயிர் கெடுவித்தாளே மங்களத்தாயும் கேட்டு மங்களத்தாயும் கேட்டு கண்களால் அனுக்னை செய்ய கண்களால் அனுக்னை செய்ய வன்னிவாசினியும் ஜுவாலா மாலினி என்பாள் தானோ வன்னிவாசினியும் ஜுவாலா மாலினி என்பாள் தானோ மங்களத்தாயும் கேட்டு கண்களால் அனுக்னை செய்ய வன்னிவாசினியும் ஜுவாலா மாலினி என்பாள் தானோ துங்க கா
சென்றங்க ஜோதிகளால் மாயம் தொடர துங்க காமேசியும் சென்றங்க ஜோதிகளால் மாயம் தொடர இருளகற்றி வீரப்படையோடு நிற்போர் தம்மை இருளகற்றி வீரப்படையோடு நிற்போர் தம்மை கண்கொடு கண்டு போர் செய்தங்கவர் சேனையோடும் கண்கொடு கண்டு போர் செய்தங்கவர் சேனையோடும் காலனூர் போகச் செய்தார் காலனூர் போகச் செய்தார் மதனகன் முதலோரையும் மதனகன் முதலோரையும் பொங்கிய கோபமாய் அவ்விஷங்கனும் வெடிய மட்டும் பொங்கிய கோபமாய் அவ்விஷங்கனும் வெடிய மட்டும் போரிட்டு போரிட்டு மிஞ்சினாரோடு மிஞ்சினாரோடு ஊர் நாடியே ஓடிப்போனான் ஊர் நாடியே ஓடிப்போனான் கேட்டுட்டேன்னா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா.